ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மலர்வண்ணன். மாயச்சகடும் மருதுமிருத்தவன் காயா மலர்வண்ணன் என்கிறார் பெரியாழ்வார். கண்ணன் குழந்தையாக இருந்தபோது வண்டிச் சக்கரத்தின் வடிவில் கம்சனால் ஏவப்பட்ட அசுரன் குழந்தை கண்ணனை கொல்ல வந்தான். அவனை தன் திருவடியால் உதைத்துக் கொன்றான் கண்ணன். மேலும் ஒன்று சேர்ந்து நின்ற இரட்டை மருத மரங்களின் நடுவே தவழ்ந்து சென்று அவை முறிந்து விழும்படி செய்தான். அந்த கண்ணன் காயாம்பூ போன்ற கருத்த திருமேனி நிறம் கொண்டவன் என்கிறார். காயா மலர்வண்ணன் சாளக்கிராமம் அடை நெஞ்சே என்று திருமங்கையாழ்வார் காயாம்பூ போன்ற கருத்த திருமேனி நிறம் கொண்ட எம்பெருமான் வசிக்குமிடம் சாளக்கிராமம் என்கிறார். வேங்கடம் காயா மலர்வண்ணன் என்று நம்மாழ்வார் காயாம்பூ போன்ற கருத்த திருமேனி நிறமுடைய எம்பெருமான் திருவேங்கடத்தில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். இதை சுவாமி நம்பிள்ளை அவதார காலத்திற்கு பிற்பட்டவர்களான நாம் வணங்குவதற்காகவே திருவேங்கட மலையில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அவனை ஒருமுறை சேவித்தால் பக்தி பெருகி அவனுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்யும் நிலை வரை நம்மை கொண்டு செல்லும் காயாம்பூ போன்ற அழகிய கருத்த திருமேனி உடையவன் என்று விளக்குகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.